தெய்வங்களே, இது சாதாரண பழம் அல்ல, இது ஞான பழம், முழுமையான அறிவை தரக்கூடியது. இதை யார் உலகை முதலில் 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே வழங்க வேண்டும். தந்தையே, உலகை சுற்றுவது எனக்கு நொடி பொழுதில் சாத்தியம். நான் இப்போதே புறப்படுகிறேன். விநாயகர் கையில பழமா? நான் உலகையே சுற்றி வந்தேன். அண்ணன் இங்கதான் இருந்தார். இது எப்படி சாத்தியம்? மகனே, விநாயகன் அறிவால் வென்றான். பெற்றோரே உலகம் என அவன் நிரூபித்தான். தாயே, இதுதான் உங்கள் நீதியா? நான் கையிலேயே விட்டு கடல் மலைகளையும் காடுகளையும் கடந்து உண்மையான உலகை சுற்றி வந்தேன். ஆனா வீட்டிலேயே அமர்ந்திருந்தவனுக்கு பழத்தை கொடுத்து விட்டீங்களே. மகனே, கோபம் கொள்ளாதே. விநாயகன் தன் அறிவை பயன்படுத்தி பெற்றோரை மதித்தான். அதனால்தான் பழம் அவனுக்கு கிடைத்தது. அறிவு என்றால் என்ன தாயே? தந்திரமாக பேசுவதுதான் அறிவா? உண்மையாக உழைப்பவனுக்கு இங்கே மதிப்பில்லையா? நான் இத்தனை தூரம் கஷ்டப்பட்டது வீணாகிவிட்டதே. உண்மையான உழைப்பு மதிக்கப்படாத இடத்தில் எனக்கு இடமில்லை. நான் கையிலேயே விட்டு போகிறேன். மகனே, பழம், நீ கோபம் கொள்ளாதே. முருகா, ஞான பழம் உனக்கு தேவையில்லை. ஏனெனில் நீயே முழுமையான ஞானம் கொண்டவன். தாயின் அன்பு எனக்கு தெரியும். ஆனால் முயற்சிக்கும் உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற நீதிக்காகவே நான் கையிலை திறந்தேன். இந்த மலையில் நான் தனிமையிலே தியானம் செய்யும். இந்த வீடியோ பார்ப்பதற்கு மிக்க நன்றி.